அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து இனிமே ஒரு நிர்வாகி கூட போராடக்கூடாது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கு. இது குறித்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய தேவைகளுக்காக போராட வேண்டிய ஒரு சூழல் எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஏழை தொழிலாளியில் ஆரம்பிச்சு அரசு வேலை செய்யறவங்க வரைக்குமே அவங்களுடைய தேவைகளுக்காக நாள்தோறும் வீதியில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழல் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. என்னதான் நாங்க 70 மடங்கு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு மேடைக்கு மேடை பெருமையாக ஸ்டாலின் பேசிக்கொண்டாலுமே மக்களுக்கு ஒரு சில அடிப்படை விஷயங்களுமே இன்னமும் நடக்கல அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இது குறித்து யாராவது விமர்சிச்சாலோ இல்ல திமுக கட்சியை குறித்து அவதூறாக விமர்சிச்சாலோ அவங்கள சிறைப்படுத்துறதும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதும் அப்படின்னு திமுக கட்சி பாத்தீங்கன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் வரைக்குமே பாதிக்கப்பட்டு தற்போது ரொம்பவே அடக்கி வாசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அளவுக்கு போராடுற குணம் வர்றதுக்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்றத உணர்ந்த திமுக கட்சி பார்த்தீங்கன்னா இனிமே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி கூட எந்த ஒரு போராட்டத்தையுமே முன்னெடுக்க கூடாது அப்படின்னும், பொதுக்கூட்டம் வீர வணக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி இருக்கு, ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்திற்கு அவங்களுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்றத மறைமுகமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறையை ஏவி விட்டதே திமுக கட்சி அப்படின்றது எங்க தெரிய வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமான நிறைய காவலர்கள் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இவங்கள ஒரு சிலர் தான் சீமானை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளை தாக்குறதுக்காக தான் இந்த ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், உங்க நிர்வாகிகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சீமானுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுரையாகவே சொல்லியிருக்காங்க. இந்த காவலர்கள் யாரு அப்படின்ற விஷயத்தை நம்மளால வெளிப்படையாக சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அளவுக்கு போராடுற குணம் வர்றதற்கு சீமான் தான் காரணம் அப்படின்னும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தீவிரவாதியாக சீமான் மாத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு மேடையில திமுகவுடைய நிர்வாகி சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையிலையும் அடுத்தடுத்து மக்கள் ரொம்ப தைரியமாகவும் துணிச்சலான போராட்டத்தை எடுக்கிற காரணத்தினால இனிமேலும் இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் தற்போது பாத்தீங்கன்னா சீமானுடைய போராட்டங்களை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே நிறைய போராட்டங்கள் பாத்தீங்கன்னா இன்னமும் பெண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய போராட்டங்களுக்கு இன்னும் விடை கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. இதனால இந்த போராடுற மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சீமானுடைய உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு சீமான் குரல் கொடுக்க வேண்டிய இந்த ஒரு நிலைமையில தான் தற்போது பாத்தீங்கன்னா சீமான் போராடவே கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. மேலும் இந்த விஷயத்திற்கு சீமான் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.